எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் மாணிக்கவாசகர் அவர் பாடின ஒரு பாடல், அந்த பாடலுக்கு அர்த்தம் சொல்லலான்னு இருக்கேன். எதுக்காக இந்த பாடலை இன்றைக்கி சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு தமிழ் படத்தில் இந்த பாடல் இளையராஜா சார் டியூன் போட்டிருக்காரு. அவ்வளோ அர்த்தமான ஒரு பாடல். ஆனால் நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமல் அதை வெறும் மியூசிக்காக மட்டும் கேட்டுட்ருக்கீங்க. அதனால் அர்த்தம் சொல்லலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். மாணிக்கவாசகர் அவரை பற்றி தனியாக மாணிக்கவாசகர்ன்ற டைட்டிலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அவர் கதையை படிச்சுக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் மாணிக்கவாசகரை பற்றி. இந்த திருவாசகம் என்பதை மாணிக்கவாசகர் பாட சிவபெருமானே எழுதினார் அப்படின்றது அந்த ஓலை சுவடியில் இருக்குது. அவரே எழுதி மாணிக்கவாசகர் பாட தில்லை அம்பலத்தான் எழுதியதுன்னு சைன் போட்டிருக்கார் சிவன். சைன் போட்டு அந்த ஓலை சுவடி அங்கே வைக்கப்பட்டது சிவபெருமான் பாதத்தில். இது சிதம்பரத்தில் நடந்தது. இப்போது இந்த பாட்டு என்னன்னா, திருமுறை 8 பதிகம் 44. பதிகம் அப்படின்னா பாடல்களுடைய தொகுப்பு, கலெக்ஷன் அப்படின்னு பேர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மை பதிகம் இருக்குது, கோளறு பதிகம் இருக்குது, அப்புறம் திருநீற்று பதிகம் இருக்குது. இந்த மாதிரி பதிகம்னா கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸு. இப்போ இந்த பதிகம் என்னன்னா என்ன பதிகம்னு பேர். மாணிக்கவாசகர் அவர் மனசில் எண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பாடுறார். அது என்ன பாடுறாருன்னா 6 பாட்டு மொத்தம். அதில் 2 பாட்டுக்கு தான் டியூன் போட்டிருக்காரு சார், இளையராஜா சார். அதனால் அந்த 2 பாட்டுக்கு இப்போ விளக்கம் சொல்கிறேன், சரிங்களா? அந்த எண்ண பதிகத்தில் 6 பாட்டையும் படித்தா என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நான் பிறக்கக்கூடாது, பிறவாத வரம் வேண்டும் அப்படின்றது தான் பாடுறார். இப்போ அந்த பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்கிறேன். பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. ஃபஸ்ட்டு பாட்டு. இப்போது இதுக்கு அர்த்தம் சொல்லணுன்னா 3வது வரியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். சீருருவாய சிவபெருமானே. சீருருவாய சிறப்பையே உருவமாய் கொண்ட சிறப்புமிக்க சிவபெருமானே, செங்கமலம் மலர் போல் செம்மையான தாமரை மலர் போல, ஆருருவாய அருமையான உருவத்தை கொண்ட என் ஆரமுதே என்னுடைய ஆறாத தெவிட்டாத அமுதே. இப்போ பாருருவாய, பாருன்றது உலகம். இந்த பாரில் உருவங்களாக பல உருவங்களாக நம்ம பிறக்கிறோம். ஆடு மாடு நாய் நரி கோழி மனுஷன் அப்படின்ற மாதிரி பார் உருவாய பல உருவங்களாக பாரு இந்த உலகத்தில் வர அந்த பிறப்பை பிறப்பற வேண்டும், அந்த பிறப்பை அறுக்க வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். பத்திமைனா பக்தி, பக்தியையும் உன்கிட்ட பெற வேண்டும். அதனால் உன் அடியவர் தொகை நடுவே உன்னுடைய தொண்டர்களுடைய கூட்டத்துக்கு நடுவே ஓருருவாய ஒப்பற்ற உருவமாய் ஒன்றாய் நின் திருவருள் காட்டி எனக்கு உன்னுடைய அருளை காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. என்னையும் நீ உய்விக்க வேண்டும். உய்விப்பது என்றால் காப்பாற்றுறது, பிறப்பை அறுக்கிறது. இதுதான் அந்த பாட்டுக்கு வரி. இது அர்த்தம். பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய
என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. இப்போ அடுத்த பாட்டு, அது அந்த எண்ண பதிகத்தில் 4வது பாட்டாக இருக்குது. அந்த பாட்டுக்கு இப்போ விளக்கம் சொல்கிறேன். பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாய் எம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் எங்கேருந்து சொல்லணும்னா, எம் பெருமானே, எம்முடைய இறைவனே, பெரியவனே, முத்தனையானே, முத்தை போன்றவனே, மணியனையானே, மாணிக்கத்தை போன்றவனே, முதல்வனே, தலைவனே, முறையோ என்று எனக்கு நீ செய்கிறது முறையா அப்படி என்று. இது என்ன சொல்கிறாருன்னா, பல பல பிறவிகளாக சிவனை வணங்கி எனக்கு பிறப்பறுத்துருன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எத்தனையோ பிறவிகள் யான் தொடர்ந்து உன்னை, நான் உன்னை தொடர்ந்து இருக்கிறதுனால இனி பிரிந்தாற்றேனே, இனிமேல் உன்னை விட்டு பிரித்து என்னை திரும்ப பிறக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, பத்திலனேனும் அதனால் எனக்கு பக்தி இல்லைன்னாலும் உன் மேலே, பணிந்திலனேனும் உன்னை வணங்கவில்லைன்னாலும் பணியிலன்னாலும், உன் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலனேனும் உன்னுடைய உயர்ந்த கடல் அடிஞ்ச உங்களுடைய பாதத்தை காண பித்திலனேனும் மனசு இல்லைன்னாலும், பிதற்றிலனேனும் உங்களை பற்றி பெருமையாக பேசலைன்னாலும் பாராட்டலைன்னாலும், பிறப்பறுப்பாய் எம் பெருமானே என்னை பிறப்ப அறுத்து விட்டுரு, இனிமேல் எனக்கு பிறக்க வேண்டாம் அப்படின்னு பிறவா வரத்தை கேட்குறாரு. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருமே திரும்ப பிறக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா பிறவின்னு ஒன்று வந்தால், பிறப்புன்னு வந்தால் இறப்புன்னு ஒன்று வரும். சரிங்களா? இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கடல் காண பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாய் எம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ என்று எத்தனையானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்தாற்றேனே. இப்போ அந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த படம் பேர் தாரை தப்பட்டை. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தத்தோடு அந்த பாட்டு விளங்கும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.